Good morning, students. 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about Unit 3rd, Chapter 7, Body Fluids and Circulations. உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். In these lessons, the first point is body fluids, உடல் திரவங்கள். The second point is blood vessels, arteries, veins and capillaries. இரத்த குழாய்கள், தமனிகள், சிரைகள் மற்றும் இரத்த நுண் நாளங்கள். The third point is circulatory pathways, சுற்றோட்ட பாதைகள். Fourth point is human circulatory systems, மனித சுற்றோட்ட மண்டலம் system. The fifth one is double circulation, இரட்டை சுற்றோட்டம். The sixth one is regulation of cardiac activity, இதய செயல்களை நெறிப்படுத்துதல். The seventh one is disorders of circulatory systems, சுற்றோட்ட மண்டல கோளாறுகள். The eighth one is cardiopulmonary resuscitations, இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல். The 8 points in the lessons நம்ம பார்க்க போகிறோம். The first one is 7.1 body fluids, உடல் திரவங்கள். The body fluid consists of water and substances dissolved in them. There are two types of body fluids, the intracellular fluid present inside the cells and extracellular fluid present outside the cells. The உடல் திரவம் என்பது நீரையும் அதில் கரைந்துள்ள பொருட்களையும் உள்ளடக்கியதாகும். The body fluid consists of water, நீரையும் and substances dissolved in them, அதில் கரைந்துள்ள பொருட்களையும் உள்ளடக்கியது தான் உடல் திரவம். உடல் திரவங்கள் இரு வகைப்படும். அவை செல்லின் உட்புறத்தில் உள்ள செல் உள் திரவம், இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸ். நல்லா பார்த்துக்கங்க, இன்ட்ரானா உள்ளுக்குள்ள, செல்லுலர்னா செல் உள்ளுக்குள்ள, செல் உள் திரவம். மற்றும் செல்லின் வெளிப்புறத்தில் உள்ள செல் வெளி திரவம், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் என்று இரு வகைகளாக உள்ளன. The three types of extracellular fluids are the interstitial fluid or tissue fluid surround the cell, the plasma bracketல fluid component of the blood and lymph. செல் வெளி திரவங்களை மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். உடல் திரவங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. செல் உள் திரவம், செல் வெளி திரவம். இப்போ பார்த்தோம்னா செல் வெளி திரவம், செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய அந்த செல் வெளி திரவங்களை மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்னது? செல் இடை திரவம், இன்டர்ஸ்டிஷியல் செல், செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திரவம், ஒவ்வொரு செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திரவம், அல்லது திசு திரவம் என்று அழைக்கலாம், செல்லை சூழ்ந்து காணப்படுவது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பிளாஸ்மா, இரத்தத்தின் திரவ பகுதி. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்ம பகுதிக்கு பேர் தான் பிளாஸ்மா. அதில் கரைந்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் சப்ஸ்டன்ஸ் தான் அது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, கேஸியஸு நிறையா இருக்குது. பிளாஸ்மாலாம் நிறையா கரைஞ்சிருக்கு, பின்னாடி பார்ப்போம். தேர்ட் ஒன் இஸ் லிம்ஃப், நிணநீர். இந்த 3 தான் என்னது? செல் வெளி திரவங்களில் இருக்க செல் வெளி திரவங்கள் மேலும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ், செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த திரவம். அடுத்தது பிளாஸ்மா, இரத்தத்தின் திரவ பகுதி. த தேர்ட் ஒன் இஸ் நிணநீர். The blood flowing into the capillary from an arteriole has a high hydrostatic pressure. This pressure is brought about by the pumping action of the blood and tends to force water and small molecules out through the permeable walls of the capillary into the tissue fluid. The blood flowing into the capillaryக்குள்ள blood போகுது from the arteriole, ஆர்டிரியோலில் இருந்து கேப்பிலரிக்குள்ளே போகுது. ஆர்டிரியோல்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், வேல்யூம் பெருசாக இருக்கும். அந்த கேப்பிலரிஸ் அதை ஒரு 4-5 தான் டிவைட் ஆகியிருக்கும். அப்போ அவ்வளோ சின்னதாக இருக்கும். இப்போ பெருசுலேருந்து சின்னதுக்கு பிளட்டு போகுது. இந்த இரத்தமானது தமனியில் இருந்து இரத்த நுண் நாளங்களில் பாயும் பொழுது அதிகமான நீர்ம அழுத்தம் உள்ளது. தமனின்றது ஆர்டரி, அது பெரிய பிளட் வெசல்ஸு. அது என்னது டிவைட் ஆகும்போது தான் அந்த கேப்பிலரிஸ் நுண்ணிய அந்த இரத்த நாளங்கள் பிரியுது. இப்போ பெருசுலேருந்து சின்னதுக்கு போகும்போது அதிக அளவு இரத்த அழுத்தம் அங்கே காணப்படுது. இந்த அழுத்தத்துக்கு பேர் நீர்ம அழுத்தம் என்று அழைக்கப்படுது.